ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் அதிக சீரியல் கில்லர்களை கொண்ட டாப் 10 நாடுகள். இந்தியாவில் எத்தனை சீரியல் கில்லர் இருக்காங்க தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கொடூரமான பேரரசர்கள் முதல் ரகசிய கொலையாளிகள் அல்லது சில மனநோயாளிகள் வரை சில மனித வரலாறு பல மோசமான கொலைகாரர்களை சந்தித்துள்ளது. சிலர் அவர்கள் வாழ்வதற்காக கொலை செய்கிறார்கள், சிலர் அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்கிறார்கள். ஆனால் தங்களுடைய இன்பத்திற்காக கொலை செய்யும் சில தொடர் கொலைகாரர்களும் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த கொலையாளிகளில் பலர் மிகப்பெரிய திறமைசாலிகள். ஏனெனில் அவர்களில் பலர் அவர்கள் செய்த கொடூர குற்றங்களுக்காக கைது செய்யப்படவில்லை. வறுமை, விரக்தி, தனிமை, உளவியல் நோய் மற்றும் மனநல கோளாறுகள் ஆகியவை உலகின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கொலையாளிகளை உருவாக்கும் காரணங்களாகும். இப்படிப்பட்ட கொடூரமான தொடர் கொலையாளிகள் உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலுமே உள்ளனர். இதில் நமது நாட்டை சேர்ந்த சில தொடர் கொலையாளிகளும் உள்ளனர். இந்த வீடியோவில் சீரியல் கில்லர்கள் அதிகம் இருக்கும் டாப் 10 நாடுகள் என்னென்ன என்று தான் பார்க்க போகிறோம். முதலில் அமெரிக்கா. உலக வல்லரசு நாடான அமெரிக்கா அதன் வரலாறு முழுவதும் தொடர்ச்சியான கொலையாளிகளின் அதிர்ச்சியூட்டும் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. இங்கே இதுவரை ஆவணப்படுத்தப்பட்ட சீரியல் கில்லர்களின் எண்ணிக்கை 3204. இது உலகின் மிகவும் மோசமான கொலைகாரர்களின் தாயகமாக மாறியுள்ளது. இந்த லிஸ்டில் முதல் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் உள்ள வேறுபாடு மிகவும் பெரியதாகும். டெட் பண்டி போன்றவர்களிலிருந்து சிக்காகோவில் இளம் சிறுவர்களை வேட்டையாடிய ஜான் வெயின் கேசி வரை பல ஆபத்தான சீரியல் கில்லர்கள் அமெரிக்க வரலாற்றில் தான் உள்ளனர். அடுத்ததாக இங்கிலாந்து. இங்கிலாந்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட தொடர் கொலையாளிகளின் எண்ணிக்கை 166. தொடர் கொலையாளிகளின் கொடூரங்கள் இங்கிலாந்துக்கு புதியதல்ல. டாக்டர் டெத் என்று அழைக்கப்படும் ஹரோல்ட் ஷிப்மேன் இதில் மிகவும் பிரபலமான வழக்குகளில் ஒன்றாகும். இந்த பிரிட்டிஷ் மருத்துவர் தனது பதவியை பயன்படுத்தி குறைந்தது 218 நோயாளிகளை கொன்றார். பல மரணங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்திய பிறகே அவரது குற்றங்களுமே கண்டுபிடிக்கப்பட்டன. அதே போல மூர்ஸ் கொலைகாரர்களான இயன் பிராடி மற்றும் மைரா ஹின்லி ஆகியோருமே 1960களில் 5 குழந்தைகளை கொடூரமாக கொன்றனர். இந்த ஜோடி குழந்தைகளை கொலை செய்வதற்கு முன்பு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. அதன்பின் அவர்களின் உடல்களை இருண்ட சாடில்வர்த் மூரில் புதைத்தது. அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவில் இதுவரை 117 தொடர் கொலையாளிகள் கண்டறியப்பட்டுள்ளன. 1980கள் மற்றும் 90களில் செட்ரிக் மேக் என அழைக்கப்படும் ஹாமர் கில்லர் நாட்டையே பயமுறுத்தினான். ஒரு சுத்தியலை தனது ஆயுதமாக பயன்படுத்தி தொடர்ச்சியான கொடூரமான கொலைகளை மேக் செய்து வந்தான். 1990களின் முற்பகுதியில் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியின் வீழ்ச்சியுடன் பல கிராமப்புற பெண்கள் வேலை தேடி நகரங்களுக்கு சென்றனர். ஜோகன்னஸ்பர்க் மற்றும் பிரிட்டோரியாவிற்கு வெளியே உள்ள வெல்டில் ஒவ்வொரு சடலத்தையுமே போலீசார் கண்டுபிடித்த போது அவர்கள் ஒரு தொடர் கொலையாளியை எதிர்கொள்வதாக பொதுமக்களுக்கு தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட அனைவருமே வேலைக்காக நேர்காணலுக்காக ஒருவரை சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தனர். அதற்கு பின் அவர்கள் உயிருடன் காணப்படவில்லை. அவர் அட்ரெஜ்வில்லே, போக்ஸ்பெர்க் மற்றும் கிளீவ்லாண்ட் பகுதிகளில் இருந்த குற்றங்களை செய்தனர். இதனால் அவர் ஏபிசி கில்லர் என்றுமே அழைக்கப்பட்டனர். அவர் 38க்கும் அதிகமான பெண்களை கொலை செய்து இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். அடுத்ததாக கனடா. குறைந்த அளவு குற்றங்கள் நடைபெறும் நாடு என பாராட்டப்படும் கனடாவிலுமே தொடர் கொலையாளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இங்கு இதுவரை 106 தொடர் கொலையாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் தொடர் கொலையாளிகள் எந்த சமூக பொருளாதார பின்னணியிலும் இருக்கலாம் என்பதை நிரூபித்தார். அவர் 49 பெண்களை கொன்ற கோடீஸ்வரர் ராபர்ட் பிக்டன். 50 பெண்களை கொலை செய்ய வேண்டும் என்ற லட்சியத்துடன் அவர் இருந்தார். பெரும்பாலும் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களையே அவர் தேர்ந்தெடுத்தும் கொலை செய்தது தெரிய வந்தது. அடுத்ததாக ஜப்பான். ஜப்பானில் 96 சீரியல் கில்லர்கள் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒரு மோசமான வழக்கு ஓட்டக்கு மர்டரர், அதாவது சுடோமோ மியாசாகி. 1980களின் பிற்பகுதியிலும் 1990களின் முற்பகுதியிலும் மியாசாகி இளம் பெண்களை குறிவைத்து கொலை செய்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர்களின் உடல்களை மோசமாக சிதைத்தார். அவரது வழக்கு ஜப்பானிய சமுதாயத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது கடுமையான சட்ட அமலாக்க நடவடிக்கைகளுக்குமே வழிவகுத்தது. அடுத்ததாக இட்டாலி. செழுமையான கலாச்சார வரலாறு மற்றும் கலைக்கு பெயர் பெற்ற இட்டாலி சில மோசமான தொடர் கொலையாளிகளையுமே கொண்டுள்ளது. அதில் முக்கியமானவர் லியோனடா சியான்சிஹுல்லி.
குறிப்பாக கொராச்சியாவின் சோப் தயாரிப்பாளர் என குறிப்பிடப்படுபவர் 1930களில் லியோனார்டோ தனது வீட்டிற்கு 3 பெண்களை கவர்ந்திழுத்து கொடூரமாக கொலை செய்தார். அதன்பின் அவர்களின் எச்சங்களை வைத்து சோப்பு மற்றும் டீ கேக் போன்றவற்றை செய்தார். அவருடைய நோக்கம் மூட நம்பிக்கையில் வேரூன்றி இருந்தது. நரபலி தன் குடும்பத்தை ஆபத்தில் இருந்து பாதுகாக்கும் என்று அவர் நம்பி இந்த வேலையை செய்துள்ளார். அடுத்ததாக ஜெர்மனி. தொழில்நுட்பங்களுக்கு பெயர் பெற்ற ஜெர்மனி தொடர் கொலையாளிகளுக்குமே பெயர் பெற்றது. 85 சீரியல் கில்லர்களுடன் ஜெர்மனி இந்த பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. 1920களில் 30 to 40 பேரை கொன்றதாக கூறப்படும் நரமாமிச உண்பவர் என சந்தேகப்படும் கார்ல் டென்கே ஜெர்மனி வரலாற்றின் முக்கியமான தொடர் கொலையாளி ஆவார். அடுத்ததாக ஆஸ்திரேலியா. 81 தொடர் கொலையாளிகளுடன் ஆஸ்திரேலியா 8வது இடத்தில் உள்ளது. ஜான் வெயின் குளோவர் த கிரானி கில்லர் என்று பிரபலமாக அறியப்பட்டவர். சிட்னியின் புறநகர் பகுதியான மோஸ்மனில் 2005இல் சிறையில் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு 6 வயதான பெண்களை கொன்றார். அடுத்ததாக இந்தியா. நம் இந்தியா மிகவும் அமைதியான நாடு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் நாட்டிலுமே பல கொடூரமான தொடர் கொலையாளிகள் இருந்தனர். முதலாவதாக தக் பெக்ரம் 19ஆம் நூற்றாண்டில் உலகின் மிக ஆபத்தான தொடர் கொலையாளிகளில் ஒருவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் 900க்கும் மேற்பட்டவர்களை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் 1980களின் பிற்பகுதியில் குறைந்தது 13 கொலைகளுக்கு காரணமான அடையாளம் தெரியாத கொலையாளியான ஸ்டோன்மேன் என்ற சீரியல் கில்லர் இருந்தான். கொலையாளி கொல்கத்தா மற்றும் மும்பையில் வீடற்ற நபர்களை குறிவைத்து கனமான கல்லால் கொடூரமாக கொன்றான். சைனைடு மோகன் என்று அழைக்கப்படும் மோகன்குமார் விவேகானந்த் பெண்களுக்கு சைனைடு மாத்திரைகளை வழங்கி அவற்றை கருத்தடை மாத்திரைகள் என்று ஏமாற்றி பல பெண்களை கொலை செய்தார். அனைத்திற்கும் மேலாக உலகிலேயே மிக இளம் வயது சீரியல் கில்லரான அம்ரஜித் சதா இந்தியாவை சேர்ந்த இந்த சிறுவன் தான் தன்னுடைய 8 வயதிலேயே 3 குழந்தைகளை கொன்று இந்த மோசமான பெயரை பெற்றான். அடுத்ததாக ரஷ்யா. 73வது ஆவணப்படுத்தப்பட்ட தொடர் கொலையாளிகளுடன் ரஷ்யா 10வது இடத்தில் உள்ளது. அலெக்சாண்டர் பிச்சுஸ்கின், அலெக்சாண்டர் பெசிவெட்சேவ் மற்றும் அனட்டோலி ஸ்லீவ்கோ ஆகியோர் குறிப்பிடத்தக்க ரஷ்ய தொடர் கொலையாளிகள். இதில் பிச்சுகிஷின் 63 பெண்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.